ஹலோ ஹாய் மக்களே, எங்கள் ஊர் கோயில் திருவிழாங்க, முத்துமாரியம்மன் கோயில் திருவிழா. அதில் நம்ம வீட்டுக்காரமாக புறப்புறதுக்காண்டி நாங்கள் என்ன நேரம் அவங்க சேலையெல்லாம் செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. எந்த கலர் சேலையை கட்டலாம் அப்படின்ட்டு பீரோல் தோறத்துக்கிட்டு ஒவ்வொரு சேலையாக செலக்ட் பண்ணுறாங்க. செலக்ட் பண்ணி கடைசியில் இந்த சிவப்பு கலர் சாரி எடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு அதுக்கு மேட்சாக ஜாக்கெட்டு பார்க்குறாங்க. எந்த ஜாக்கெட்டு மேட்சாக ஒர்க் ஆகுங்கிறது ஜாக்கெட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் இதே மாதிரிக்கே கோயில் திருவிழா கிளம்புற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எங்களுக்கு கமாண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஜாக்கெட் வந்து செட் ஆகலையாம். எந்த ஜாக்கெட்டு அது சேலைக்கு மேட்ச்சுன்னு இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்க. செட் ஆகலை. தேடி பிடிச்சி எடுத்து கடைசியில் இந்த சிவப்பு கலர் சாரியை கட்டிட்டாங்க. செட் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டுக்காரம்மா நல்லா மல்லிகை போச்சு, இந்த சேலையை கட்டிட்டாங்க. அடுத்து நான் வந்து இந்த பச்சை கலர் சட்டை பாருங்கள், வெள்ளை வேஷ்டி, கரை வச்ச வெள்ளை வேஷ்டி பார்த்தீங்களா, இது நம்மளோட ட்ரெஸ்ஸு. கிளம்பியாச்சுங்க. அப்படியே கிளம்பிட்டு என் பேரனையும் கிளப்புனாங்க. அடுத்து என் பேரன் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான்னு அடுத்து பார்ப்போம் வாங்க. என் பேரன் பாருங்கள், க்ரீன் கலர் சட்டை, ஜீன்ஸ் பேண்ட்டு, அவனும் ரெடி ஆகிட்டாங்க. அப்படியே என்ன கோயிலுக்கு புறப்பட்டு கீழே கிளம்பியாச்சுங்க. இப்போ தான் கோயிலுக்கு பக்கத்தில் போயிட்டே இருக்கிறோம். நான், என் வீட்டுக்காரி, என் பேரன் 3 பேரும் கோயிலுக்கு போகிறோம். நீங்களும் இதே மாதிரிக்கே கோயிலுக்கு போகிறதா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கோயில் பக்கத்தில் வந்தாச்சுங்க. முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாவுக்கு பாருங்கள். முன்னாடி போயிட்டுருக்காங்க என் பேரனை, என் வீட்டுக்காரம்மாவும் முன்னாடி போயிட்டுருக்காங்க. அர்ச்சனை பண்ணிவிட்டு போய் சாமி கும்பிட்டு வரலாம்னு புறப்பட்டோம். இந்த கோயில் பக்கத்தில் போயாச்சு. கோயில் என்ட்ரன்ஸ் வந்தாச்சுங்க. உள்ளே போயாச்சு. ஒரே கூட்டம் கோயிலில். உள்ளே போயிட்டு செருப்பை போய் ஒரு ஓரத்தில் செருப்பை கழட்டி போட்டோம். வீட்டுக்காரம்மா, நான், என் பேரன் 3 செருப்பை கழட்டி போட்டு உள்ளே போயாச்சு. உள்ளே கோயிலுக்குள்ளே செருப்பு போட்டு போகக்கூடாதுல்ல, அதனால் செருப்பை கழட்டி போட்டு உள்ளே போயாச்சுங்க. உள்ளே போனால் பயங்கரமான கூட்டம் பாருங்கள், செம கூட்டம் கோயிலில். எங்கள் ராமநாதபுரம் ஒலம்பஸ் 80 ரோட்டில் உள்ள முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாங்க. உங்கள் ஊர் ஏரியாவிலையும் கோயில் இதே மாதிரிக்கே திருவிழா நடந்து போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உள்ளே போய் அப்புறம் லைனில் அர்ச்சனை பண்ணுறதுக்கு லைனில் நின்னோங்க. ஒரே கூட்டம் பாருங்கள். முக்கியஸ்தலி கோயிலுடைய முக்கிய புலிவுக தான் இவங்க எல்லாம். பெரியவங்கெல்லாம் உட்காந்து அப்படியே முன்னாடி உட்காந்துருக்காங்க. வரிசையாக நிற்கிறாங்க லேடிஸு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை கடை, அந்த கடை, இந்த கடை, ஏகப்பட்ட கடையில் போட்டிருக்காங்க. லைனாக நிற்கிறாங்க அர்ச்சனை பண்ணுறதுக்கு. அந்த தலை வரைக்கும் நிற்கிறாங்க. அப்புறம் நாங்களும் போய் அப்படியே லைனில் நின்று அர்ச்சனை பண்ணுறதுக்கு நான், எங்கள் வீட்டுக்காரம்மாலாம். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரம்மா அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டாங்க ஒருக்கு. அவங்க ஃப்ரெண்டோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. கோயிலுக்கு வந்தால் எல்லோரும் வருவாங்கல்ல, சொந்தம் பந்தம் எல்லாம், தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லோரும். அதனால் எங்கள் வீட்டுக்காரம்மா லைனில் நிற்கும்போது அவங்களோட அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லைக்கா நல்லா இருக்கீங்களா, என்ன ஏது அப்படின்ட்டு அவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க நம்ம வீட்டுக்காரம்மா. அப்புறம் பார்த்திங்கன்னா நானும் என் பேரனும் அப்படியே லைனில் நின்றுக்கிட்டு இருந்தான். லைன் இருக்க மெதுவாக போகுதுங்க கூட்டம். நேற்று தான் லாஸ்ட் நாள். அர்ச்சனை எல்லாருமே பண்ணுவாங்க, அந்த ஏரியாவில் உள்ளவங்க எல்லாருமே அர்ச்சனை பண்ணுவாங்க. அப்புறம் சரின்னு நின்று அப்படியே போயிட்டு இருக்கிறோம். அப்படியே நானும் என் பேரனும் அப்படியே லைனில் நிற்கிறோம். அவங்க 2 பேரும் அவங்க ஃப்ரெண்டோட என் வீட்டுக்காரி பேசிக்கிட்டு இருக்கா. நானும் என் பேரனும் பின்னாடி லைனில் நிற்கிறான். இது மாதிரிக்கே அனுபவம் உங்களுக்கும் கோயிலில் போயிட்டு திருவிழா நடந்து இது மாதிரிக்கே லைனில் நின்று பாருங்கள். என் பேரன் அனுபவம் இருந்துச்சுன்னா கமாண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இருக்க பக்கத்தில் கோயில் பக்கத்தில் போயிட்டே இருக்கும். ஒரே கூட்டமுங்க. சாமி முத்துமாரியம்மன் கோயில் பாருங்கள். இது மாதிரிக்கே நீங்களும் போயிருந்தீங்களா, கோயிலுக்கு போயிருந்தீங்களா? மாவிளக்கு வைக்கிறாங்க. அந்த அக்கா மாவிளக்கு வைக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்காரம்மா வந்து அந்த மாவிளக்குல திரியை பற்ற வச்சு கொடுக்குறாங்க. அந்த அக்கா மாவிளக்கு போடுறாங்க. மாவிளக்கு பூஜை அவங்க பற்ற வச்சு கொடுக்குறாங்க. பற்ற வச்சு கொடுத்து கோயில் பக்கத்தில் போயாச்சுங்க. லைன் நிற்கிறாங்க. வெறும் லேடிஸு கூட அதிகம் பாருங்கள். கோயில் பக்கத்தில் போயாச்சு. சாமி கும்பிட்றதுக்கு பக்கத்தில் போயாச்சு. இதான் என்ட்ரன்ஸ். உள்ள கோயில் பக்கமாக வந்தாச்சு. சாமி சன்னிதானம் உள்ளே போகிறோம். சாமி பக்கமாக வந்தாச்சுங்க. உள்ளே போய் சாமியை நல்லா தரிசனம் கும்பிட்டாச்சு. இதாங்க சாமிகிட்ட திருநூறு வாங்குறேங்க. இதாங்க நம்ம கோயில் முத்துமாரியம்மன் கோயில். சாமியை கும்பிட்டு வந்தாச்சுங்க. வர்ற வழியில் என் பேரன் என்னென்னா ராட்டனம் சுற்றணும் அப்படின்னா, சரின்னு அவனை ராட்டனத்தில் சுற்ற விட்டு, அவன் ஆசையை கெடுப்பானே, அவனை நல்லா 2 ராட்டனத்தை சுற்ற விட்டு அப்படியே வந்தாச்சுங்க. திரும்பி வந்தாச்சு. கோயில் சாமி கும்பிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்தாச்சுங்க. திரும்பி நான் வீட்டுக்கு நான் போயிட்டுருக்கேன். முன்னாடி நான் போயிட்டுருக்கேன். எனக்கு முன்னாடி வந்து என் ஒய்ஃபு, என் பேரன் போகிறாங்க. இது மாதிரிக்கே நீங்களும் கோயிலுக்கு போன அனுபவம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரிக்கே நீங்களும் கோயிலுக்கு போகிற அனுபவம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.